15, 20, 30, 35, 40, 50 டான் 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 அடிக்கணும் எல்லாரும். ஆமென். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே வந்திடுவார். எல்லாரும் வேத வாசிப்புல ஸ்டாண்டர்டா வரணும் நம்ம. ஆமென் ஆமென். ஜெபம் முடிய போகுது, கடைசி ஜெப குறிப்பு. இந்த காலங்களெல்லாம் நிதானிக்க தெரிஞ்ச நம்ம, இந்த கிளைமேட்டெல்லாம் நிதானிக்க தெரிஞ்ச நமக்கு ஆண்டவரோட கடைசி நாட்களை நிதானிக்க தெரியலையேன்னு போட்டிருக்கு. உலக அளவில் இருக்க எல்லாருக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, பைபிளில் என்ன சொல்லியிருக்கு, தேசத்தில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய கண்ணை கர்த்தர் சீக்கிரம் என்ன பண்ணணும், திறக்கும்படியாக. பிழையாமோட கண்ணை திறந்த மாதிரி எல்லாம் ஜனங்களோட கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரேன்னு எல்லாம் கடைசி குறிப்பு எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அபிஷேகம் இருக்குது, ஆண்டவரோட திவ்ய சுவாபம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆமென். நானும் நேரத்தை பிடிச்சி வச்சு தான் பார்த்தேன், நேரத்தை பிடிச்சி தான் பார்த்தேன். கொஞ்ச நேரம் நிற்கட்டும் ஆண்டவரே, இன்னொரு அரை மணி நேரம் இருக்கட்டும். சல்லுன்னு என்ன ஓடிட்டு பறந்துட்டு, அப்பா எங்கேயோ ஓடிட்டு. இந்த கிளைமேட்டெல்லாம் அந்த நேரத்தெல்லாம் நிதானிக்க தெரிஞ்ச நமக்கு கடைசி காலத்தை தேசத்தில் எல்லாருக்கும் இது என்ன காலங்கிறத நிதானிக்கிறதுக்கு கர்த்தர் அவங்க கண்களை என்ன பண்ணணும், திறக்கணும் ஆண்டவரே. சொல்லும் போதே திறந்துடும். நீ வாயை திறந்துட்டு வச்சுக்கோங்க, கண்ணை திறந்துருவார். எல்லாருக்கும் நல்ல ஆவிக்குரிய கண்கள் திறக்கட்டும் ஆண்டவரே. அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், எல்லாரும் கண்களும் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. இது என்ன காலம், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக இப்படி ஜெபம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்க்கக்கூடிய கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படட்டும். எப்பத்தான் திறக்கப்படுவார்களாக. ஆமென் ஆமென். ஜெபம் பண்ணிட்டீங்களா? நல்லா கைத்தட்டி ஜெபம் பண்ணுங்க. கடைசி நல்லா ஜெபம் பண்ணணும், ஃப்ரெஷ்ஷாக ஜெபம் பண்ணணும். எல்லாருக்கும் இருதயம் திறக்கப்படட்டும், வேத வசனம் திறக்கப்படட்டும், ஜெபம் பண்ணதுக்கு கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆமென் 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 ஆமென். திறக்கப்பட்டு விட்டதுக்காக ஸ்தோத்திரம், கண்கள் திறக்கப்பட்டு விட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் எங்கிட்ட கேட்கணும் ஆண்டவரே, எனக்கு பைபிள் தாங்க, நான் வாசிக்கணும், பைபிளை நான் திறக்கணும், எனக்கு சொல்லிக் கொடுங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு தேசத்தில், கண்டுபிடிக்கக்கூடிய கண்கள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஜெபம் பண்ணியிருக்கோம், அதில் நாங்கள் நடக்க வரைக்கும் நிலைத்திருக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இப்போ எல்லாம் பகல் 10 மணி மாதிரி இருக்குது, இப்போ தான் முழிச்ச மாதிரி இருக்குது. இன்னும் நல்லா ஜெபிக்கக்கூடிய ஒரு விருப்பத்தை கொடுப்பாரு. இன்னும் நல்லா ஜெபிக்க போகிறோம், இன்னும் நிறைய அபிஷேகத்தை வாங்க போகிறோம். கர்த்தரே நடத்துவார். ஆமென். வாய கையை அவ்வளோதான், அவர் என்ன சொல்லுகிறாரோ அது முடிச்சு. நம்ம தான் மோசே, நம்ம தான் இருக்க தரிசி. அதனால் நம்மளுக்கே நமக்கு நிறைய கிருபைகள் தந்திருக்கிறாரு. அதை சொல்லி ஜெபம் பண்ணுவோம், அந்த பெரிய காரியங்களை செய்வார். மீண்டுமாக இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்துக்கு வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு நாமத்தினால திரும்பவும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மளை நல்லா நடத்திக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. ஆண்டவர் தந்த நல்ல ஒரு ஜெப குறிப்புகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த ஜெபத்தினுடைய மேன்மையை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்வோம்னா அனுபவிப்போம். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் விரும்புகிறது என்னன்னா, நம்மளை இருக்கிற இடத்துல மோசேகளாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு தரமுள்ள ஊழியக்காரர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால் நம்ம படிச்சிருக்கலாம், தொழில் செய்யலாம், வியாபாரம் பண்ணலாம், நிர்வாகம் பண்ணலாம், பல பொறுப்புகளில் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு பொறுப்புகளில் இருந்தாலும் நம்ம யார் அப்படின்னா கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டவர் இந்த இடத்துல நம்மளை அழைத்து
ஆண்டவர் நம்மளை ஜெபம் பண்ண வச்சு நம்முடைய சுபாவங்கள்லாம் ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ள ஒரு சுபாவங்களாக கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா மாற்றி அப்படியே நடத்திக்கிட்டு இருக்கார். லேலுயா. நம்ம சுபாவங்கள்லாம் யாருடைய சுபாவங்களாக மாறணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த கடைசி கால அபிஷேக ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய திவ்ய சுபாவத்தெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல நம்ம யார் சொல்லுங்க? மோசேக்களும் சொல்லும்போதே ஒரு மாதிரி இருக்கோம். நல்ல ஜெபம் பண்ணிட்டோம். லேலுயா. இருக்கிற இடத்துல நம்ம யாரு தான்? மோசேக்களும் ஆண்டவருடைய வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு. லேலுயா. இருக்கிற காலத்தில் என்னென்ன பேரலாமோ நாங்கள் வரணும்னு எதிர்பார்த்தோம். ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஊழியக்காரர்களா, தீர்க்கதரிசிகளா, மோசேக்களா நாங்கள் இருக்க எங்களை நீர் அபிஷேகித்து கொண்டு இருக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அந்த நாள் மிக சமீபமே, யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வருகையிலேயே நம்ம யாராத்தான் இருப்போம்னா மோசேயாகவும் தீர்க்கதரிசிகளாகவும் ஆண்டவர் நம்மளை ஒரு கிருபையாக வச்சு நடத்தணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்பி நம்மளை நடத்திக்கிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கார். கடைசி காலம் எப்படி இருக்குங்கிறத சொல்லி வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ரோமர் 12வது அதிகாரம் 21வது வசனம். ரோமர், நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கடைசி காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், நிறைய தீமைகளும் விசுவாசிகளுக்கும் ஊழியர்களுக்கும், சொல்லப்போனால் மோசேக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் என்னையும் வரும். சில தீமைகள் என்ன செய்யும்னா, பல சூழ்நிலைகள் மத்தியில் நமக்கு என்ன செய்யும்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆனால் நம்ம அதை போய் நம்ம தீமைக்கு தீமை செய்து அதை வெல்லாதபடிக்கு தீமையை நம்ம எப்படி வெல்லணும் அப்படின்னு சொன்னால், நன்மையினாலே வெல்ல. ஹல்லேலூயா. நான் இப்படி ஜெபத்துக்கெல்லாம் போயிட்டுருக்கிறேனே, நான் நன்மையைத்தானே செய்கிறேன், எனக்கு ஏன் இந்த தீமை அப்படின்னு சொல்லி நம்ம அபிஷேகத்தை கொஞ்சம் கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா குறைச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடைசி காலம் எப்படி இருக்கும்? நம்ம நல்ல பைபிள் வாசிக்கிறோம், 5 பக்கம் 10 பக்கம் நல்ல அபிஷேகம் போக்குவரத்துமாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை நல்லா நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு ஏராளமான நன்மைகள் தானே வரணும், ஏன் சில தீமைகள் எனக்கு வருதுன்னு சொல்லி நம்ம யோசித்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அதையும் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நன்மை செஞ்சு தான் அதை என்ன செய்யணும்னா ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிலாம் இருந்தால் தான் நம்ம இருக்கிற இடத்துல நம்ம எப்படி இருக்க முடியும்னா, மோசேக்களும் தீர்க்கதரிசிகளுமா என்ன செய்ய முடியும்னா இருக்க முடியும். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வரும்போது ஒரு நன்மை கிடைக்கும், அடுத்து ஒரு இடத்துல போய் தண்ணி கேட்பாங்க, அடுத்து வேறு ஆளாக நெஞ்சிருவாங்க, மாறிடுவாங்க. அப்படியே மோசேக்கு துக்கமாக இருக்கும். ஒரு பக்கம் கோபம் வந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் போய் அப்படியே போய் என்ன செஞ்சிருவார்னா விழுந்துருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஜெபம் பண்ண போகிறேன்னா, ஆண்டவரே இந்த கடைசி காலத்தில் நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என்னை ரட்சித்தீர், என்னை அபிஷேகித்தீர், என்னை நல்ல எழுப்புதல் ஜெபக்கியத்தில் மோசேயும் தீர்க்கதரிசிகளுமா என்னை உருவாக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு ஏன் இந்த தீமை, ஏன் இந்த பாடு, ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த குழப்பம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தில் சோர்ந்து போகாமல் அதை எப்படி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லினா நன்மையினால தான் நம்ம ஜெயிக்கணும். ஹல்லேலூயா. கடைசி காலம் இப்படி இருக்கும். அதை தான்
தீமோத்தேயுல பார்க்குறோம். கடைசி காலத்தில் எப்படிப்பட்டவங்களாம் தோண்டுவாங்கன்னு சொல்லி எவ்வளவோ வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சுருக்குன்னா எழுதி விட்டுருக்கு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 1வது வசனம், மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று. அந்த கொடிய காலங்களில் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 2வது வசனம், எப்படி எனில் மனுஷர்கள் நல்லா தான் இருந்தாங்க, கொஞ்சம் ஒரு கிருபை வந்த உடனே அவங்க எப்படி மாறிட்டாங்க? தற்பிரியராக மாறிட்டாங்க. அடுத்து பணப்பிரியராக மாறுறாங்க, வீம்புக்காரராக மாறுறாங்க, அகந்தை உள்ளவர்களாக மாறுறாங்க, தூஷிக்கிறவர்களாக மாறுறாங்க, தாய் தப்பன்மார் கீழ்ப்படியாதவர்களாக இருக்கிறாங்க, நன்றி அறியாதவர்களாக இருக்கிறாங்க. அப்படியே போயிட்டே இருக்குது, கமா போட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு மத்தியில் தான் கர்த்தர் நம்மளை எப்படி வச்சுருக்கிறாருன்னா மோசேயின் தீர்க்கதரிசிகளுமாக வச்சுருக்கிறார். இந்த வீம்புக்காரர்கள் அகந்தை உள்ளவர்கள்ட்டேருந்து நமக்கு எந்த நன்மையும் நமக்கு என்ன செய்யாது, வராது. சில வித்தியாசமான வார்த்தைகள் தான் நமக்கு என்ன செய்யும் வரும். அவ்வளவு வேலைகளை நம்ம செஞ்சுருப்போம், அவ்வளவு பாடுகளை பண்ணியிருப்போம். ஆனால் ஒருத்தர் கூட நம்மளை என்ன செய்ய மாட்டாங்கன்னா குட்டுன்னு கூட என்ன செய்ய மாட்டாங்க, நல்லா செஞ்சுருக்கே அப்படின்னு என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. நம்ம சோர்ந்து போக வேண்டாம். யார் நமக்கு தீமை செய்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, இருக்கிற இடத்துல நம்ம மோசேயின் தீர்க்கதரிசிகளுமா இருக்கிறவர்கள் என்ன செய்யணும்னா நன்மை தான் நம்ம என்ன செய்யணும், செய்யணும். அல்லேலூயா. குடும்பத்தில் இருக்கலாம், ஒருவேளை சமுதாயத்தில் இருக்கலாம், சபையில் இருக்கலாம், இருக்கிற தெருவில் இருக்கலாம், இருக்கிற ஊரில் இருக்கலாம், இருக்கிற பணி செய்கிற இடத்துல இருக்கலாம். நான் இவ்வளவு நன்மை செய்கிறேனே, இவ்வளவு பாடு பார்த்தேனே, எனக்கு ஒரு நன்மையும் எனக்கு